ஹாய், இன்னைக்கு மார்ச் 9th. ஆஃப்டர் 6 days ஆஃப் கேப் இன்னைக்கு நான் என்னோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மார்னிங் நான் என்னோட வெயிட் செக் பண்ணும்போது 89.95 இருந்துச்சு. சாரி, 6 days என்னால் வீடியோஸ் போட முடியல. நான் ரொம்ப சிக்காக இருந்தேன். கொஞ்சம் கோல்டாக, ஃபீவர் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன். இன்னிலேருந்து வீடியோஸ் ரெகுலராக போட்டுடுவேன். இன்னைக்கு மார்னிங் என்னோட ஹஸ்பண்ட் கீரை, சிக்கன், எக் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ மார்னிங் ஒரு காஃபியோட தொடங்கலான்னு தோணுச்சு. நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன் காஃபி குறைக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஸோ நான் ரொம்ப சின்ன டம்ளரில் ஒரு 1/2 cup ஆஃப் காஃபி தான் எடுத்துக்கிறேன் வித் லெஸ் அமௌண்ட் ஆஃப் சுகர். காஃபியில் இருக்க ஃபேர்னஸ் கம்மியாக ஃபீல் ஆகும். காஃபி குடிச்சிட்டு பாப்பாக்கு எனக்கும் ஒரு 2 எக் வந்து பாயில் பண்ணேன். அரிசி ஊற வச்சுட்டு அண்ட் நைட்டு காராமணி ஊற வச்சுருந்தேன். அதை காலையில் கிரேவி பண்ணலான்னு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். கூட மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த கீரையை கட் பண்ணி அலசுறதுக்குள்ள காராமணியும் வெந்துருச்சு. அதை வடிகட்டிட்டேன். அந்த வடிகட்டின தண்ணியை நம்ம சிக்கன் சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஒரு 11:30 போல் கொஞ்சம் காராமணி ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கிட்டேன். சைட் பை லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா சிக்கன் சூப் வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால சிக்கன் சூப் எடுத்துக்கலாம்னு தோணுச்சு. அதனால் சிக்கன் சூப்பும் கீரை பொரியல், கத்திரிக்காய், காராமணி போட்டு ஒரு குழம்பு மாதிரி வச்சுட்டேன். இதை ரொம்ப நீங்கள் திக்காக வச்சிங்கன்னா ஒரு நல்ல கிரேவி மாதிரி கிடைக்கும். அது சாம்பாருக்கு, கீரை கடையலுக்கு, இது எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது நான் எங்கள் மாமியாரோட ரெசிபி, அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டாக இருக்கும். வெயிலுக்கு ரொம்ப காரசாரமாக சாப்பிட வேண்டாம், சட்டுலாக இருக்கணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஹஸ்பண்ட் 40 days ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால நாங்கள் மட்டும்தான் நான்வெஜ் எடுத்துக்கிறோம். ஸோ அவர் வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவோம். பாப்பாவுக்கு ஏபிசி மால்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்லேயே ஆப்பிள், கேரட், பீட்ரூட் வாங்கி நல்லா சாப் வெயிலில் ஒரு நெட்டட் கிளாத் போட்டு நல்லா காய வச்சுட்டேன். அண்ட் நைட் காய போட்டு துணியும் அப்படியே மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த வெயிலில் காய போட்டால் ஏபிசி மால்ட் ரெடி பண்ண இந்த சீவல்லாம் வித்தின் 2 days காஞ்சிடும். அதுக்கப்புறம் இது எப்படி செய்கிறதுன்றத ஒரு ஷார்ட் வீடியோவாக போடுறேன். இல்லை எங்களுக்கு இது தேவைப்படுதுன்னு சொன்னால் கூட எங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற போல் யாருக்காக இருந்தாலும் செஞ்சுக்கிறோம். இதுதாங்க என்னோட லஞ்ச் பிளேட்டு. நான் லஞ்சுக்கு இதுதான் எடுத்துகிட்டேன். கொஞ்சம் ரைஸு, சிக்கன் சூப், ஒரு பாயில்டு எக், கீரை பொரியல் அண்ட் கத்திரிக்காய், காராமணி போட்ட தொக்கு. இதில் சிக்கன், எக் அண்ட் காராமணி வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகம் இருக்கும். கீரை ஃபைபருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அண்ட் ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட். ஸோ இது ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும்.